கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேலணி சேவலனப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்புக நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் அபகார நிந்தை பட்டு என்று தொடங்குகின்ற 8 வரி பாடல். இது பழனியில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய பாடல். சந்தம் தனத்தான தந்தன தனத்தான தனத்தான தந்தன தனத்தான அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே. அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே. உபதேச மந்திர பொருளாளே உன்னை நான் நினைந்தருள் பெறுவேனோ. உபதேச மந்திர பொருளாளே உன்னை நான் நினைந்தருள் பெறுவேனோ. இபமாமுகன் தனக்கு இளையோனே இமவான் மடந்தை உத்தமிபாலா. இமவான் மகன் தனக்கு இளையோனே இமவான் மடந்தை உத்தமிபாலா. இபமாமுகன் தனக்கு இளையோனே இமவான் மடந்தை உத்தமிபாலா. ஜபமாலை தந்த சத்குருநாதா ஜபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளே. ஜபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளே. உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்தருள் பெறுவேனோ. ஜபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அபகார நிந்தை பட்டு உடலாதே பிறருக்கு செய்த தீமைகளினால் நிந்தனைக்கு ஆளாகி. ஆன்மாக்களாகிய நாம் பிறருக்கு தீமைகள் செய்தல் கூடாது, நன்மைதான் செய்தல் வேண்டும். பிறர் நமக்கு செய்த நன்மையை நினைந்து நினைந்து அவருக்கும் அவரால் தான் இப்படி நடந்தது என்று
அவரை புகழலாம். பிறருக்கு நாம் தீமை செய்தால் அதை நினைத்து வருந்த வேண்டும். நாம் பிறருக்கு நன்மை செய்தால் அந்த நன்மையை யாரிடமும் கூறுதல் கூடாது. அதை செய்தவர்களிடம் கூட என்னால் தான் நீ இப்படி இருக்கிறாய் என்று நாம் கூறுதல் கூடாது. நாம் பிறருக்கு செய்த நன்மையை மறந்துவிட வேண்டும். நாம் பிறருக்கு செய்த தீமையை எண்ணி வருந்த வேண்டும். பிறர் நமக்கு செய்த தீமையை மறந்துவிட வேண்டும். பிறர் நமக்கு செய்த நன்மையை நினைத்து நினைத்து அவரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவரால் தான் நமக்கு இப்படி நடந்தது என்று. ஆண்டவன் நமக்கு எப்பொழுதும் நன்மையே தருகிறான். ஆகையால் நாம் ஆண்டவனை, முருகனை தினமும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் செய்த தவறுகளை அவரிடம் சொல்லி மனதால் சொன்னால் கூட அவருக்கு தெரியும். அந்த தவறை மறுபடி நிகழா வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இதிலே கூறுகிறார் அருணகிரிநாதர். அபகார நிந்தைப்பட்டு உடலாதே. இந்த பிறருக்கு செய்த தீமைகளினால் நிந்தனைக்கு ஆளாகி அலையாமலும், அறியாத வஞ்சரை புரியாதே. நன்னறியை அறியாத வஞ்சகர்களிடம் சேராமலும் அவர்களுடன் சேருதல் கூடாது. ஒரு நாள் பழகினும் மூர்க்கற்கேண்மை நீர்க்குள் பாசி போல் வேற்கொள்ளாதே. சில நாள் பழகினும் பல நாள் பழகினும் மூர்க்கற்கேண்மை வேர்க்குள் பாசி போல் நீர்க்குள் பாசி போல் வேற்கொள்ளாதே. ஒரு நாள் பழகினும் நல்லோர்க்கேண்மை இருநிலம் பிளக்க வேறாகுமே என்று கூறுவார் ஔவையார். அப்படி நாம் அறியாத வஞ்சகர்களிடம், நன்னெறியை அறியாத, நல்லது செய்வது என்னவென்றே தெரியாத வஞ்சகர்களிடம் சேராமலும், உபதேச மந்திர பொருளாலே, முருகா நீ எனக்கு அருளிய உபதேச மந்திரத்தின் பொருளையே துணையாக கொண்டு. அவர் உபதேச மந்திரம் என்ன கூறினார் என்றால், மௌனமாக இருக்க சொன்னார். அதுதான் முருகர் அருணகிரிநாதருக்கு சும்மா இரு சொல்லற என்றார். இதுதான் அவருக்கு முருகன் கொடுத்த உபதேச மந்திர பொருள். உன்னை நான் நினைந்து அருள் பெறுவேனோ. முருகா, உன்னையே நான் நாள்தோறும் நினைந்து உன்னுடைய திருவடிகளை பெறமாட்டேனா? பெற வேண்டும் முருகா. இபமா முகன், யானையின் சிறந்த முகத்தை உடைய விநாயகன், தனக்கு இளையோனே, அந்த விநாயகருக்கு தம்பியானவனே. இமவான் மடந்தை உத்தமி பாலா. இமயராஜன் மகளாம் பார்வதி என்னும் உத்தமியின் பிள்ளையே. ஜபமாலை தந்த சத்குணசீலா, ஜபம் செய்யக்கூடிய மாலையை முருகா எனக்கு அளித்த அருணகிரிநாதருக்கு ஜபமாலையை கொடுத்து அனுகிரகம் செய்தார். நல்ல குருநாதனே, திருவாவினன்குடி பெருமாளே. திருவாவினன்குடியில்
வீற்றிருக்கும் பெருமாளே, குடிகொண்ட பெருமாளே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டுள்ளார் அருணகிரிநாதர். அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே. அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே. உபதேச மந்திர பொருளாளே, உபதேச மந்திர பொருளாளே, உன்னை நான் நினைந்தருள் பெறுவேனோ, உன்னை நான் நினைந்தருள் பெறுவேனோ. இபமாமுகன் தனக்கு இளையோனே, இபமாமுகன் தனக்கு இளையோனே, இமவான் மடந்தை உத்தமி பாலா, இமவான் மடந்தை உத்தமி பாலா. இபமாமுகன் தனக்கு இளையோனே, இமவான் மடந்தை உத்தமி பாலா. ஜபமாலை தந்த சத்குருநாதா, ஜபமாலை தந்த சத்குருநாதா, திரு ஆவினன்குடி பெருமாளே, ஜபமாலை தந்த சத்குருநாதா, திரு ஆவினன்குடி பெருமாளே. உபதேச மந்திர பொருளாளே, உன்னை நான் நினைந்தருள் பெறுவேனோ, ஜபமாலை தந்த சத்குருநாதா, திருவாவினன்குடி பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.